விஜயுடைய வேலூர் கூட்டமே போர் அடிக்குது. யுத்தம் என்பது சமரசம் செய்து கொள்வதல்ல. விஜய் அந்த ஊழலை பற்றி பேசவே மறுக்க. இதை தட்டி கேட்க முடியாத கோழை தான் இந்த விஜய். இவர் என்னத்தை ஸ்டாலினோட போர் செய்ய போறாரு? வழக்கம் போல ஏறாப்புல ஒரு 30 நிமிஷம் பேசுறாப்புல அப்புறம் கடந்து போயிருது. எப்படி இருந்துச்சு இந்த வேலூர் கூட்டம்? வேலூரில் என்ன அரசியல் பேசினார்? திமுகவை குழந்தை எடுத்துருக்க வேண்டாம். திமுகவை பேசினா விஜயுடைய அந்தரங்களை பூரா தோண்டி எடுத்த திமுக ஐடிவிங்க அடிக்கும். பேசும்போது அழுகிறாரு. மக்கள் நானும் எப்படின்னா ரத்தமும் சதையும் மாதிரி எங்களை பிரிக்க முடியாது, பிரிச்சா அது உங்களை தாங்காது அப்படின்னு அழுகிறாரு சார். கிளீசரின் போட்டு நடிக்கிறதான எல்லாம் நடிப்பு. கிளீசரின் நடிப்பு. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. விடாம வசனம் பேசுகிற வசனகர்த்தாக்கள் நிறைய பேர் இருக்காங்க நாட்டு சார். வந்தாருன்னா பெண்கள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகள், ஆண். ஏங்க இது பூரா ஒரு வருஷமா சொல்ற செய்தி தானே. நான் முதல்வர் ஆனதுக்கப்புறம் உங்கள் வீடு வீடாக நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். வீடு வீடாக வருவாராம் விஜய் முதல்வர் ஆனதுக்கப்புறம். முதலமைச்சர் நாற்காலி என்பது நேரடியாக போயிடணும். சினிமாக்காரன் பூரா அங்கே போயிடணும். இந்த சினிமா கோடம்பாக்க கள்ளிச்சடைகள் பூரா நேராக முதலமைச்சர் நாற்காலி போயிடணும். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் நண்பராக பார்க்குறேன், அரசியல் எதிரிகள்னு சொல்கிறாரு. நண்பராக பார்க்குறீங்கன்னா கரூர் விஷயத்தில் உயிர் போனதுக்கு எதுக்கு என்னை மாட்டி விட்டீங்கன்னு மேடையில் கேட்குறாரு சார் விஜய். அதாவது இவ்வளோ இங்கே பூரா முட்டாளாக இருக்கான். அவள் கேட்கத்தானே செய்வார். ஏன்னா கரூரில் ஸ்டாலின் தானே போய் மீட்டிங் வச்சார், விஜய் போகல. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசியிருப்பீங்களா? இப்போ ஊழல் திமுக, டெல்லியில் பாஜக இரண்டையும் அடித்தா தானே மக்களை சரி காப்பாற்றுவேன்னு நம்புவாங்க. அவர்கள் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிற. பாஜக பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிற, திமுக பக்கம் திரும்பி பார்க்க. ஒரு கார் வாங்கி 1.5 கோடி ரூபாய் வரி கட்ட முடியாமல் ஒழித்து வைத்தவர் தான் அந்த விஜய். திமுக போட்டு விரண்டி அடிச்சிருவோம். பிரச்சனையை பற்றி பேசாமல் வெறும் திமுகன்னு மட்டும் சொல்லிட்டு போகிறாரு. சரியான பிரச்சனை என்ன, மக்களுக்கான பிரச்சனை என்ன, எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்டாலின் 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 அதான் எல்லாரும் சொல்கிறானே. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் வேலூரில் இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காங்க. 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று விஜய். இந்த ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு நடக்கிறது போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போது ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் போர் என்றால் உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக நேரு மீது நீதிமன்றமே குற்றம் சாட்டியிருக்கு. அதை சொல்லலைன்னா போர் அடித்து போகுமே. விஜயுடைய வேலூர் கூட்டமே போர் அடிக்குது. யுத்தம் என்பது சமரசம் செய்து கொள்வதல்ல. விஜய் அந்த ஊழலை பற்றி பேசவே மறுக்கிறார். ஒரு ஊழலை பற்றி பேசலை. ஏன்னா இவர்கிட்ட அவ்வளோ ஊழல் இருக்குது. ஒரு கார் வாங்கி 1.5 கோடி ரூபாய் வரி கட்ட முடியாமல் ஒழித்து வைத்தவர் தான் அந்த விஜய். திமுக போட்டு விரண்டி அடிச்சிருவான். அந்த 1.5 கோடிக்கே ஒரு நாள் முழுக்க அடித்தாங்க லைவில். இவர் வரி ஏய்ப்பு செய்கிறார். இந்த விசாரணைக்காக அந்த மாஸ்டர் படம் நடக்கிற பொழுது நெய்வேலியிலேருந்து இவரை கூட்டிகிட்டு வர. எப்படி கூட்டிகிட்டு வராங்கன்னா, இந்த பக்கம் ஒரு அதிகாரி, பின்னாடி 2 பக்கம் அதிகாரி, நடுவில் இவரை உட்கார வைத்து கூட்டிகிட்டு வராங்க. நெய்வேலி டு சென்னை ஒரு 4 மணி நேரம். 4 மணி நேரம் எப்படி வந்தாருன்னா, இப்படி நடுவில் மறுக்காடு இருக்கும், அப்படி பெரிய உட்கார முடியாது. இதை தட்டி கேட்க முடியாத கோழை தான் இந்த விஜய். இவர் என்னத்தை ஸ்டாலினோட போர் செய்ய போகிறாரு? ஜெயலலிதா தலைவா டைம் டு லீட்ஸ், தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது, இவர் தலைமை தாங்கிறதுக்கு. அந்த படம் வந்த பிறகு ஜெயலலிதா கூப்பிட்டு தொலைச்சிருவோன்னு மிரட்டிய பிறகு ஜெயலலிதாவுடைய காலில் விழுவதற்கு போனவர் தான் கொடநாடு போனார். கொடநாடு போனால் அந்த அம்மா போச்சல் அப்படின்ட்டு அந்த குர்கா ஓம் பகதூர்னு ஒரு நேபாளி குர்கா அவர் சொல்கிறான், சோடுதாவ் அந்த பக்கம் போயா, வழி நிற்காத. இந்த முதலமைச்சர் வேட்பாளரை அமைதியாக 1/2 மணி நேரம் நின்று கண்ணீர் விட்டு
இப்போ உண்மையான ஒரு ஆண் மகனாக இருந்தால் அத்தனை மீடியாவை அங்கே கூப்பிட்ருக்கணும். எங்கே? கொடநாட்டில் கூப்பிட்ருக்கணும். என்னை எதுக்குமா வர சொன்ன? சென்னையிலிருந்து ஒரு 800 கிலோமீட்டர் எதுக்கு வர சொன்ன? என்னைய 800 கிலோமீட்டர் வரவழைத்து என்னை பார்க்க மறுப்பது நோக்கம் என்ன? என்னை அவமானப்படுத்துவதா? இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தா ஜெயலலிதா அங்கேருந்து நடந்தே தெருவுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் செய்ய சும்மா வசனம். இந்த கள்ளலாற்றி ஆதவ் அர்ஜுனா புஷியை பற்றி பெருமையான குற்றச்சாட்டு. இப்போ ராஜ்மோகன் ஒரு பத்திரிகையாளர், சன் டிவி ஆங்கர், ராஜ் டிவி ஆங்கர், திமுகவுக்கே முழு நேரமாக எல்லா கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லேயும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கர் பண்ண இந்த ராஜ்மோகன் புஷி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கார். எங்கள் பனையூரில். அந்த பனையூரின் காவலாளி வேலை பார்த்துருக்கார் 6 மாத காலம். காலையில் வச்சு போயிடுவாராம். யார்? இந்த ராஜ்மோகன். காலையில் போனால் புஷி எங்கே எப்போ புறப்படும் அது வரைக்கும் அங்கேயே படுத்து கிடப்பார். இப்படி இந்த நபர் தான் புஷியினுடைய இப்போ வேலையாள். இப்போ ஆதவ் அர்ஜுனா ராஜ்மோகன் மீது புஷி மீது கடும் கோபம், நிர்மல்குமார் கோபம், ஜான் ஆரோக்கியசாமி கோபம். ஏன்னா யாரும் விஜய் அணுக முடியாதபடி புஷி ராஜ்மோகன் மூலம் ஒரு பெரிய சுவரை ஏற்படுத்தியிருக்கார். இவர் விரும்பினால் விஜயை பார்க்கலாம். யார்? புஷி. நீங்கள் இந்த ராஜ்மோகனுக்கு என்னென்ன பதவி தெரியுமா? தேர்தல் பிரிவு செயலாளர், ஊடக பிரிவு செயலாளர், ஒருங்கிணைப்பு பிரிவு செயலாளர், விஜயினுடைய தனி செயலாளர். இத்தனை பதவியை போட்டு விஜய் யாரும் சந்தித்து விடக்கூடாது. புஷிக்கு தெரியாமல் புஷி கூட இருப்பார். புஷி இல்லைன்னா ஜஸ்ஸி கூட இருப்பார். யார்? இந்த ராஜ்மோகன். இப்போ இருக்கிற பூரா பொறுமுறான். யாருமே பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே. அப்போ இந்த பஞ்சாயத்தாயி விஜயே சொல்கிறார், ஏப்பா இவ்வளோ அடக்குமுறை பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்க, என்னை பார்க்க வரட்டும் எல்லோரும். இப்போ பல கோடிகளை வைத்திருக்கிற பல தொழிலதிபர்கள் விஜயை பார்க்க நடையாக நடக்கிறான். எங்கே போய் பார்க்கறது? யாரை பார்ப்பது? என்கிட்ட பாரு, என்கிட்ட எல்லாம் டீல் பண்ணு. இப்போ தன்னை தாண்டி ராஜ்மோகன் தனக்கு ஒரு இப்போ நாம் தமிழ்லேருந்து போனார், வேல்முருகன்கிட்ட போனார், அங்கேருந்து ஒருத்தர் போனார்ல ஜெகதீஷ் பாண்டியன். ஜெகதீஷ் பாண்டியன் இன்னொரு அடிமை. யாருக்கு? புஷிக்கு. யார் புஷிக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த கட்சியில் இப்போ வர முடியும். சசிக்கு எப்படி ஜெயலலிதா படத்தை மிதித்தவர்களெல்லாம் ஜெயலலிதா படத்தை கீழே போட்டு காலில் மிதித்த இந்த இவர் நம்ம திருத்தணி ஹரி போன்றவர்களெல்லாம் மீண்டும் பதவிக்கு வர முடிஞ்சது. ஆனால் சசிகலாவை பேசியவர்கள் வரவே முடியல. இதுதான் நிலைமை. இப்போது ஜேவுக்கு சசி அழிஞ்சு போனதுக்கு, செத்து போனதுக்கு, சிறையில் காணாமல் போனதுக்கு ஜேவுக்கு சசி, விஜய்க்கு புஷி. ஓகே, மொத்தத்தில் இந்த வேலூர் கூட்டம் எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா நாளுக்கு நாள் ஒரு நாள் கூட்டம் அதிகரிக்குது. இன்றைக்கெலாம் கூட்டம் இதாக இருக்குது. வழக்கம் போல் ஏறாப்புல ஒரு 30 நிமிஷம் பேசுகிறாப்புல அப்புறம் கடந்து போயிடுது. எப்படி இருந்துச்சு இந்த வேலூர் கூட்டம்? இல்லைங்க, வேலூர் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த கேரவன் வேனில் அரசியல் விமர்சகர்கள் இப்போது அவரை உங்களுக்கு ஒரு பெரிய செய்தி சொல்ல போகிறேன். நம்ம ஐஆர்எஸ் அருண்ராஜ் இருக்கார்ல, அவருக்கு ஒரு அலுவலகம் இருக்குது எங்கள் அண்ணா நகர் சாந்தி காலனியில். அந்த சாந்தி காலனியில் விஜய் காலையில் பனையூரில் இப்போ இங்கே வந்துடுறார். இங்கே வந்து நீங்கள் மாற்றத்தை விரும்புகிற நல்ல மனிதர்கள், அவர்கள் மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது. நீதியரசர் கற்பக விநாயகம், நீதியரசர் கிருபாகரன், ஹரி பரந்தாம, பழைய டிஜிபி சைலேந்திர பாபு, நடராஜ், கமிஷன் மீசர் நடராஜ், இறையன்பு, இப்படி அத்தனை பேரையும் வர சொல்லி பார்க்குறார். யார்? விஜய். அத்தனை பேரிடமும் ஆலோசனை கேட்குறார். இந்த ஆலோசனை நீங்கள் அவங்கள விரும்பி கூப்பிட்டா வரத்தான் செய்வாங்க. அப்போ அவர் நல்ல ஆட்சி பண்ணணுமா, இந்த விஷயங்களை பண்ணு, இவர்கள்லாம் ஆலோசனை கொடுக்கத்தான் செய்வாங்க. ஆனால் புஷியை தாண்டி யாரும் நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கிற இந்த விஜய் வேலூரில் என்ன அரசியல் பேசினார்? திமுகவை
பொழந்து எடுத்திருக்க வேண்டாம்? எவ்வளவு நீதிமன்றம் பல குட்டுக்களை வைக்குது நேரு மேலே. ஆனால் திமுகவை பற்றியும் நேருவை பற்றி எதுவுமே பேசலையே சார். பயம். நேருவை திமுகவை பேசினா விஜயுடைய அந்தரங்களை பூரா தோண்டி எடுத்த திமுக ஐடி விங் அடிக்கும். இன்றைக்கி வலிமையான திமுக ஐடி விங்கு திமுக தான். அவன் என்ன பண்ணுற, ரோட்டில் போகிற ஆளை திமுக ஆட்களாக செட் பண்ணி திமுக ஆதரவாக பைட்டை வாங்கி போடுறான். ஆனால் திமுக ஐடி விங் பயங்கர ஸ்ட்ராங்காக கடுமையாக வேலை செய்யுது. அதே போல் ஆதவர்ஜுன ஐடி விங் கடுமையாக வேலை செய்யுது. இந்த ஐடி விங் இரண்டும் உருவாக்குகிற செய்தியில் ஒன்று கூட உண்மை இல்லை, ஒன்று கூட உண்மைக்கு புறம்பானது. விஜயுடைய வேலூர் கூட்டம் ஒரு பிரம்மாண்டத்தை காண்பிப்பதற்காக முயற்சி செய்து அது எடுபடலை. ஆனால் பேசும்போது அழுகிறாரு. மக்கள் நானும் வந்து எப்படின்னா ரத்தமும் சதையும் மாதிரி எங்களை பிரிக்க முடியாது, பிரித்தா அது வந்து உங்களை தாங்காது அப்படின்னு அழுகிறாரு சார். ஸ்பீச் கிளீசரின் போட்டு நடிக்கிறதானே எல்லாம் நடிப்பு, கிளீசரின் நடிப்பு. ஏன்னா படம் கிளைமேக்ஸில் வந்து படம் ஓடணும்னா கிளைமேக்ஸை உட்காந்து 3 மாதம் முடிவு பண்ணுவாங்க. கிளைமேக்ஸில் மட்டும் படம் கிளைமேக்ஸில் தான் தூக்கிட்டு போகும். அதே போல் கிளீசரின் இல்லாமலே இவர் நடிக்கிறார். 1% கூட உண்மை இல்லை. நீங்கள் அவங்க அப்பா சொல்கிறார், என்னை புஷி என்னை என் மகனையும் புரிச்சிட்டான். யாரை சொல்கிறார்? அவள் அப்பா தான் சொல்லிடுறார் புஷி. பொண்டாட்டி என்ன சொல்லுது, எங்களை கூட சந்திக்க கூட விடாமல் புஷி சதி பண்ணிட்டார். புஷியுடைய சதியை முதல்ல உடையா, அப்புறம் திமுக சதியை உடைக்கலாம். உன் கட்சி சதியை உட. பொண்டாட்டி புள்ள அப்பா ஆத்தா எல்லாம் எங்களை பிரிச்சுட்டான். புஷி மேலே அவ்வளவு குற்றச்சாட்டு. ஆனால் புஷி வந்து ஒரு கடைந்தெடுத்த கடைக்கோடி ஆன்மீகவாதி, ஒரு மூட நம்பிக்கை மொத்த உருவம். கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் தான், பாஜக. ஆர்எஸ்எஸ் பாஜக தான் கடைந்தெடுத்த. நீங்கள் முனியப்பன் கோயில் பூசாரி, அதான் முனிசாமி, பேரக்கடை முனிசாமி. இவர் எப்படி இவ்வளோ பெரிய இயக்கத்தை முதலமைச்சராக்குவதற்கு எப்படி இயக்க முடியும்? இவ்வளவு அது நீதியரசர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு அருண்ராஜ் ஐஆர்எஸ். ஆனால் இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா? நடைமுறைக்கு வர்றதுக்கான நீங்கள் இப்போ ஊழல் வந்து திமுக, டெல்லியில் பாஜக, இரண்டையும் அடித்தா தானே மக்களை சரி காப்பாற்றுவேன்னு நம்புவாங்க. அவர்கள் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிற, பாஜக பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிற, திமுக பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்க. திமுக ஏதோ ஒரு தடவை துறாரு, பாஜகன்ற பேர் வாயில் நுழைய மாட்டேங்க. திமுக எந்த ஊழலையும் சொல்கிறது இல்லையே. ஊழல் சொல்ல திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டின்னு அடிக்கடி போட்டி. எப்படி எதிர்ப்ப களத்தில் திமுக விஜய் தான் இருக்காங்களா சார், வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் நிலவரம் ஆயிருமா? விடாமல் வசனம் பேசுகிற வசனகர்த்தாக்கள் நிறைய பேர் இருக்காங்க நாட்டில். அதே மாதிரி தான், அதே போல தான் விஜய். நீ என்ன செய்ய போகிற? காவிரிக்கு ஏதாவது உங்களுக்கு தீர்வு இருக்கா சார்? வந்தாருன்னா பெண்கள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகள், ஆண். ஏங்க இது பூரா ஒரு வருஷமாக சொல்கிற செய்தி தானே. ஒரு வருஷமாக இதே மாற்றி ஊர் மாற்றி பேசுனா என்ன பிரயோஜனம்? தமிழ்நாடு தலையாய பிரச்சனை மது விலக்கு. எல்லாம் சாராய கடையில் படுத்து கிடக்கிறான். 11 வயசு சிறுமி கர்ப்பமாகுது சாராயம் குடிக்கிறவனால. பெத்த புள்ளை வெட்டி கொள்கிறான். எத்தனை அலங்கோலம் நடக்குது நாட்டில். அப்போ அதுக்கு அடிப்படை காரணம் மது விலக்கு. நீயே ஒரு குடிகாரன், நீயே ராத்திரியான குடிச்சிட்டு காலையில் தான் எந்திரிக்கிற. அப்போது ஒரு குடிகாரன் இந்த மது விலக்கு பற்றி பேசுனா மக்கள் பூரா சந்தோஷப்படுவான். விஜய் மது விலக்கு பற்றி பேசுகிறேன், பூரண மது விலக்குன்னு பேசியிருக்காரு சார். ஒரு 3-4 கூட்டங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை பேச தெரியாத தீர்மானம் போட்டு என்னுடைய சார் பெருசாக இங்கே ஒன்றும் அரசியலே பேச வேண்டாம். ஆமாம், 5 விஷயத்தை சொன்னேன்னா நீ முதலமைச்சர். அனைவருக்கும் இலவச கல்வி, அதுதான் அடிப்படை. அடுத்து வந்து மது விலக்கு, அது வாயவே திறக்கல, அதுவும் அவர் சொல்லலை. அடுத்து நதிநீர், அதாவது ஒட்டுமொத்த நதிகளும் தேசியமயமாக ஆக்கப்பட வேண்டும். கர்நாடகா பூட்டி சாவி வச்சுருக்கான். எதை? காவிரியை. முல்லை பெரியார் கேரளாக்காரன் பூட்டி சாவி வச்சுருக்கான். அது இப்போ வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது. அப்போது அங்கே 10 மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமே முல்லை பெரியார் தான். பிரச்சனையை பற்றி பேசாமல் வெறும் திமுகன்னு மட்டும் சொல்லிட்டு போகிறாரு. இல்லை, அது என்னென்னா இந்த புஷியை போல அரசியலே தெரியாத பல பஸ்ஸிகள் அங்கே இருக்குது.
அவர்கள் சொல்லிக் கொடுக்குறத அப்படியே எழுதி படிச்சுட்டு போகிறார். இது முதலமைச்சர் நாற்காலிக்கு ஒன்று கொண்டு போகுமா? அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவமனை பூரா சாராய வியாபாரிட்டு போயிடுச்சு. சாராய உடையார்களும் இப்போ பிரேமலதாட்டே மருத்துவமனை பூரா போயிடுச்சு. இங்கே அரசு மருத்துவமனை ஆளே இல்லை, நாய் படுத்து கிடக்கு. அப்போ அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கியா? அடிப்படை ஆதாரம் வட இந்திய தொழிலாளி இல்லாமல் தமிழ்நாடு இயங்காது. ஹோட்டல் தொழிலிருந்து பெட்ரோல் பங்கிலிருந்து உடல் உழைப்பு தொழிலாளி அத்தனை பேர் யார் இங்கே? 1 கோடி பேர் இருக்கான். அப்போ தமிழை எங்கே போனால் என்ன ஆனா? எல்லாம் சாராய கடையில் படுத்து கிடக்கிறான். கூலிக்கு வேலைக்கு போகிறது எதுக்கு? சாராயம் குடிக்கிறதுக்கு போகிறான், குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிறான். அப்போ அது பற்றிய எந்த அரசியல் ஆய்வும் இல்லையா? அண்ணா தான் பேசினாரா? பெரியார் தான் பேசினாரா? ஜீவா தான் பேசினாரா? அப்போது உணர்ச்சி வசப்பட்டு நடித்து கண்ணில் கிளிசரின் ஊசி போட்டு நடித்தா மக்கள் ஓட்டு போட்டுருவானா? ஆனால் அதை பற்றி பேசாமல் டேரெக்டாக அடுத்த கட்டமாக போகிறாரு சார். நான் முதல்வர் ஆனதுக்கப்புறம் உங்கள் வீடு வீடாக வந்து நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன், வீடு வீடாக வருவாராம் விஜய் முதல்வர் ஆனதுக்கப்புறம். அதை சீமா இப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். சீமா இப்படி சொல்லிவிட்டு இப்போ திருச்சி கூட்டத்தில் அம்பேத்கரை எதுக்க ஆரம்பிச்சிட்டார். பெரியாரை எதிர்த்து இப்போ யாரை? தமிழ்நாட்டினுடைய 2 அடையாளங்கள் அம்பேத்கரும் பெரியாரும் தான். அப்போது குருமூர்த்திக்கு பிறந்த சீமா அம்பேத்கர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ அன்னைக்கு எப்படி இருந்தார்? சீமான் விஜய் சீமான் இன்னொரு சீமானாக மாறி வரும். வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? நீ திமுக அரசில் 5 லட்சம் கோடி ஊழல், 5 லட்சம் கோடி. இந்தியா சுதந்திரமடையிலிருந்து எடப்பாடி காலம் வரைக்கும் 5 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டினுடைய கடன். இந்த 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. அப்போ 5 லட்சம் கோடி எங்கே போச்சு? என்னென்ன? ஒரு வேலையும் நடக்கலை. நீதிமன்றம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி 1000 கோடி ஊழலுக்கு 2000 கோடி ஊழல், 3000 கோடி ஊழல்னு நீதிமன்றம் யார் செய்ய வேண்டியது? காவல்துறை செய்ய வேண்டியது, விஜிலன்ஸ் துறை செய்ய வேண்டியதை யார் தேடி பிடிக்கிறான்? அப்போது விஜய் என்ன பண்ணுற? விஜய் இந்த தகவலை போய் சேரலையா சார்? விஜய்க்கு தகவலே போக மாட்டேது, அதான் பிரச்சனையே பேச மாட்டுறாரு சார். அதான் பெரிய பிரச்சனையாக இருக்கா? அப்போது ராஜ்மோகனை போன்ற ஊடக தரகர்கள் தன்னை வளப்படுத்தி கொள்வதற்காக யாரையும் அவர் விடுறதில்லை. ஏன்? ஈழ பிரச்சனையை உன்னுடைய பொண்டாட்டி ஈழ தமிழச்சி, ஈழத்தினுடைய பிரச்சனை இருட்டாக கிடக்கு. அதுக்கு அது என்ன தீர்வு இருக்கா? முதலமைச்சர் நாற்காலி என்பது நேரடியாக போயிடணும். சினிமாக்காரன் பூரா அங்கே போயிடணும். இந்த சினிமா கோடம்பாக்க கள்ளிச்சடைகள் பூரா நேராக முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடணும். அப்போது உன்னிடமும் உள்ள சரியான பிரச்சனை என்ன, மக்களுக்கான பிரச்சனை என்ன? எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்டாலின் அதான் எல்லாரும் சொல்கிறானே. திமுக தான் இறுதி கட்டத்தில் இருக்க. திமுகவுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுடைகிற நிலையில் இருக்குது. இதில் நீ என்னத்தை சொல்ல போகிற? இன்றைக்கி புது அப்டேட் என்னென்னா, செங்கோட்டையன் அவர்கள் அம்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு விஜய் ஃபோட்டோ வச்சுருக்காரு சார். திடீர்னு என்னன்னு தெரில, இத்தனை நாளாக இருந்த அம்மா வந்து திடீர்னு இல்லாமல் போயிட்டாங்க. என்னாச்சு? இல்லை, அம்மாலாம் சும்மாவாக போச்சு. இப்போ விஜய் தான் இப்போ எல்லாம் அம்மா. அப்போது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளரை தொடர்பு கொள்ள முடியல. செங்கோட்டையனை ஒதுக்கி வச்சுட்டேன் கட்சியிலே. ஆமாம், செங்கோட்டையன் என்ன வேலை? செங்கோட்டையன் என்ன தெரியும்? லைட்டு பிடிக்கிறதான் தெரியும். செங்கோட்டையனுக்கு என்ன வேலை தெரியும்? ஒரு வேலையும் தெரியாது. செங்கோட்டையனை நம்பி எதுவும் பண்ண முடியாது. செங்கோட்டையனை இளைஞர் என்ன சொல்கிறான்? ஏய் ப்ரோங்கிறான். விசில் அடிச்சு ப்ரோ. செங்கோட்டையன் நிலைமை பார்த்தீங்களா? செங்கோட்டையன் நிலைமை ப்ரோ ஆகிட்டார். 78 வயது இளைஞர், நீங்கள் 25 வயசு இளைஞர். அப்போ அரசியல் யாருக்கு சொல்லிக் கொடுக்கவே படவே இல்லை. சீனியர் யார், ஜூனியர் யார், ஒரு அரசியலில் இருந்த ஒரு மூத்தவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்? அதிமுக வேணால் ப்ரோன்னு கூப்பிட்டுருப்பானா? பார்த்தாலே பயப்படுவான். 78 வருஷம் ஜெயலலிதாவுடைய நிழலாக இருந்த இந்த செங்கோட்டையனை அதிமுக தொண்டை என்னைக்காவது அண்ணே அப்படிங்கிற வார்த்தையை தவிர அதை கூப்பிட்ருக்கானா? ப்ரோங்கிறான். இப்போ பெண்கள், இளம் பெண்கள் வந்து அதிகமாக போகிறாங்க விஜய் கூட்டத்துக்கு. இப்போ நீங்கள் வந்த வேலூர் கூட்டங்களில் பாதி கூட்டங்கள் வந்து பெண்கள் தான். அதில் இளம் பெண்கள் பைட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு எக்ஸாமு ப்ராக்டிக்கல் அது கூட முக்கியம் இல்லை, எனக்கு விஜயை பார்க்கணும், விஜய் ஓட்டு போடணும், அதுக்காக நான் வந்திருக்கேன், விஜய் தான் என் வாழ்க்கை அப்படின்னு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, இங்கே இந்த சினிமா என்பது செக்ஸு தான், அதிகமான சதை கவர்ச்சி தான், பாலியல் ரீதியான உணர்ச்சிகளை, அது ஒரு சாக்கடை.
இந்த சாக்கடையிலேருந்து தான் தலைவன் வர்றான். எம்ஜிஆரை தவிர எம்ஜிஆர் நீங்கள் நடிக்கலை, மக்கள்கிட்ட நிஜ வாழ்க்கையில் நடிக்கலை. அதனால தான் எம்ஜிஆர் இன்றைக்கு வரைக்கும் இருக்கார். ஆனால் உன்னை போன்ற களிசடைகள் எல்லாம் 100% நடிப்பதை மட்டுமே அரசியலாக பார்க்கும். எம்ஜிஆர் சினிமாவில் நடித்தார், நேரில் வந்து உண்மையாக இவர்கள் நேரில் தான் நடிக்கிறது, சினிமாவில் நடிக்கிறது இல்லை. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முதலமைச்சராகவே ஆக்கிட்டானுங்க. முதலமைச்சராக தான் இருக்கிறார், கீழே இருக்கிறதெல்லாம் அமைச்சர்கள். அதாவது நீங்கள் அந்த நிர்மல் சொல்கிறார ஒப்பந்தக்காரர், நாங்கள் வந்தோம்னா இந்த கான்ட்ராக்டை ரத்து பண்ணிடுவோம். மாசே தூங்க புரட்சி நடத்துவதற்கு 50,000 உயிர் போய் 28லேருந்து 41 தான் அதிகாரத்துக்கு மக்கள் உட்கார வைக்கிறான். சீனாவில் மாசே தூங்கும் நிலைமையே 28 to 41. அது மாதிரி இன்னொரு விஷயமும் குறிப்பிட்றாரு. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லாரையும் நண்பராக பார்க்குறேன், அரசியல் எதிரிகள்னு சொல்கிறாரு. நண்பராக பார்க்குறீங்கன்னா கரூர் விஷயத்தில் உயிர் போனதுக்கு எதுக்கு என்னை மாட்டி விட்டீங்கன்னு மேடையில் கேட்குறாரு சார் விஜய். கரூர் விஷயத்தில் உயிர் போனதுக்கு எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம், என்னையே மாட்டி விட்டீங்கன்னு கேட்குறாருல்ல சார். அதாவது இவ்வளோ இங்கே பூரா முட்டாளாக இருக்கான், அவள் கேட்கத்தானே செய்வார். ஏன்னா கரூரில் ஸ்டாலின் தானே போய் மீட்டிங் வச்சார். ஸ்டாலின், இவர் விஜய் போகல, யார் போனால்? ஆனால் உயிரிழப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் சார். ஆமாம், உயிர் செத்து போன முறை இவரை பார்க்க வரல, ஸ்டாலினை தானே பார்க்க வந்தாங்க. ஸ்டாலினை தான், திருமாவளவன் தான் பார்க்க வந்தாங்க. அப்போது எவ்வளோ முட்டாளாக இருக்கான் தமிழ்நாடுன்னு பாருங்கள். இப்படி ஒரு ஸ்டேஜில் ஏறி இல்லை பேச அவனுக்கு அவ்வளோதாங்க அறிவுது, அவனுக்கு அவ்வளோதான் அரசியலே தெரியும். இப்போ இந்த தனபால் பையன் போய் சேர்றாரு கட்சியில், பேண்ட்டுக்குள்ளே கையை ரெண்டு விட்டு அப்படி நிற்கிறார். நான் பேண்ட்டு கூட பரவாயில்ல, ஷார்ட்ஸு போட்டுட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டுருந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த சீன். ஒரு கட்சினா எவ்வளோ தியாகம், எவ்வளவு போராட்டம், மக்களுக்காக எத்தனை பேர் மண்ணோட மண்ணை செத்து போயிட்டான். இவர் அந்த 86,000 ரூபா அந்த ட்ரக் ஷூட், நான் ட்ரக் ஷூட்டு கூட இல்லாமல் நீங்கள் ஆப்ட்ராயில் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆப்ட்ராயில் வந்து ஏன்னா நீங்கள் பண்ணுறது அரசியலே இல்லை, எப்படி வேணால் வரலாம். அப்போ அந்த அளவுக்கு திமுக அதிமுக 2 கட்சிகளும் இவரை விட்டு வச்சிருக்கீங்க. இல்லை, அப்போ காரணம் இவர்கள் 2 பேரும் மாபெரும் ஊழல். அதனால மக்கள் என்ன பண்ணுறான், இந்த ஊழலை எதிர்ப்பதுக்கு யாராவது ஒரு ஆள் வருவானான்னு பார்க்குறான். அவர் கூடத்துக்கு வந்து இறந்தவங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, சம்மந்தம். அப்போ எவ்வளோ முட்டாளாக இருப்பான்னு பார்த்துங்க. மக்களை அறிவாளி, மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருப்பான்னு பாரு. இது இப்போ புஷியை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்னா, எந்த படித்தவனும் உள்ளே சேர்த்துடக்கூடாது, எந்த அறிவாளியும் உள்ளே சேர்த்துடக்கூடாது, பணக்காரனையும் சேர்த்துடக்கூடாது, நம்மளை தாண்டி. அதனால் நீங்கள் வட சென்னையில் ஒரு மாவட்ட செயலர் ஆட்டோ ஓட்டுநர், சென்னைக்குள்ளே 6 பேர் எஸ்சி எஸ்டி, தமிழ்நாடு முழுக்க 19 பேர் எஸ்சி எஸ்டி. இது எதுக்குன்னா, இது ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்க முடியாது. ஏன், இவன் நமக்கு அடிமையாக இருப்பான். இந்த மக்கள் மாவட்ட செயலர் நமக்கு அடிமையாக இருப்பான், நம்ம சொல்கிறது அப்படியே கேட்பான். அதுக்காக தான் இந்த போஸ்டிங்லாம், இந்த வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு இயக்கம் என்பது அறிவாளிகளால் நிறைக்கப்பட வேண்டும், தியாகிகளால் நிறைக்கப்பட வேண்டும், அதுதான் இயக்கம். இப்போ இங்கே எல்லாம் தலித்துக்களாக போட்டால் நமக்கு அடிமையாக இருப்பான். இந்த மனநிலை வந்தாலே அது அரசியலா? அப்புறம் இந்த மனநிலை வந்தாலே இது ஒரு காங்கிரஸ் பண்ணையார் அரசியல் தான். ஆனால் இது நாளுக்கு நாள் எடுபடுமா சார்? ஏன்னா ஒரு நாள் வர்றாப்புல அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் லைவு அன்றைக்கி ஈவினிங் முடியுது, அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு வர்றாப்புல அன்றைக்கி லைவு அன்றைக்கி ஈவினிங் முடியுது. இந்த ஒரு நாள் அரசியல் எப்படி சார் இருக்குது, நல்லா இருக்கா? இல்லைங்க, அதாவது இதுக்கு ரிசல்ட் எப்போ தெரியும்னா, தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறேன். ஆமாம், ஜெயிச்சு பிரதமரே ஆயிடுவார், முதலமைச்சர்லாம் தாண்டிடுவார். நீங்கள் சீமா இப்படி தாங்க சொல்லிட்டு இருந்தார். எப்போ? 2016 இப்போ அந்த யுத்தம் நடந்த காலம் 2009. ஆமாம், ஆனால் தேர்தல் அரசியலில் 2014 வந்தாங்க. இல்லை 11 வந்துட்டார். இல்லை 2009 நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் கட்சி எலெக்ஷன் நிற்குதே. இந்த ராஜீவ்காந்தி சிவகங்கையில் நிற்கிறாரு. ஒரு சில கேண்டிடேட்டு காங்கிரஸ் நிற்கிற இடத்துக்குலாம் 2009 வந்துட்டாங்க. இதே விஜய் பேசுகிற மாதிரி தானே இப்போ வரைக்கும் அப்படியே நரம்பு புடைக்க பேசுகிறாரு. அவ்வளோ நடிப்பு, அவ்வளோ ஏமாற்றுதல். இப்போ அம்பேத்கரை போட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்.
இதே தான் சீமானுக்கு அம்பேத்கரை சொல்லி கொடுத்துருக்கான், விஜய்க்கு அம்பேத்கர் யாருன்னு தெரியாது. தோட்டத்தண்ணி தெரியும், யார் ஆர்ட் டைரக்டர் தெரியும், அதே போல் கேமராமேனை பிசி ஸ்ரீராமன் தெரியும். இது போன்ற நபர்களை தெரியுமே தவிர விஜய்க்கு அரசியலில் ஜீவானா யார் சொல்லுங்கள், கக்கன்னா யார்? அப்போ இந்த எலெக்ஷன் விஜய்க்கும் சீமானுக்கு தான் போட்டியா சார்? நல்ல கேள்வி. சீமா சொல்லியிருக்கார் 234 தொகுதியில் வேட்பாளரை அறிவிக்க போகிறேன் திருச்சியில், ஆளுக்கு 1000 பேரை கூட்டு வந்துடணும். எவ்வளோ பேர்? அப்போ தான் உங்களுக்கு சீட்டு. அப்படின்னா 2,34,000 பேர் வந்திருக்கணும். ஆளுக்கு 100 பேர் கூட்டு வந்திருப்பான். எவ்வளோ பேர் வந்திருப்பான்? ஒரு 23,000 பேர் வந்திருப்பான். இதுதான் பிரமாண்ட கூட்டம். ஆளுக்கு 100 பேரை, ஒரு 4 வண்டி வாகனம் காரு. ஏன்னா அவன் எம்எல்ஏ சீட்டு அவன் என்னென்னா அவனுக்கு அங்கே ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்து, மணல் திருட்டுக்கு ஒரு பதவி வேணும், மாவட்ட செயலர் பதவிக்கு வேட்பாளர் பதவி வேணும். வேறு எந்த நோக்கம் இல்லை. இவர்கள் தான் எதை தீர்மானிக்கிறான்? அரசியலை தீர்மானிக்கிறான். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழக மிக நன்றி சார். நன்றி, வணக்கம்.